ورحمة الله وبركاته. اللهم صل على رسوله الكريم. إن شاء الله ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடறேன். அருமையானவர்களே, உலகத்தில் எத்தனையோ கூட்டங்கள் நடக்கும், நிறைய கூட்டம் உலகத்தில் மஜ்லிஸ்கள் இருக்கு, அளவே இன்றைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிற இந்த சமயத்தில் தியேட்டர்ல ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும், பார்ல ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும், பிரதிபலன்களை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும், உலகத்தினுடைய தேவைகளுக்காக ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும். ஆனால் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வெறும் ரப்புக்காக வேண்டி மட்டும், ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறாங்க, கொடுக்குறது தூரத்துல இருந்து வரணும், பெட்ரோல் காசு, இருவழி போக்குவரத்து செலவு எதுவுமே கிடையாது. நீங்க செலவு பண்றது எல்லாமே உங்களுக்கு சொந்தம். உங்க நேரத்தை நீங்க ஒதுக்குறீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க கொடுக்குறீங்க. அருமையானவர்களே, நம்ம படைப்பினுடைய நோக்கம் என்ன, நாம் இந்த உலகத்தை எதுக்கு வந்திருக்கிறோம், நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கறத பத்தி உலக ரீதியான விஷயத்தில் நம்மளுடைய செயல்பாடுகளை பத்தி நிறைய பேசலாம். அருமையானவர்களே, முன்னால பேசின செய்தி அவங்க கூட பேசும்போது சொன்னாங்க, இங்க பதவி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இங்க பதவிகள் கிடையாது அப்படின்னா உண்மையில் யதார்த்தம் தான். மனிதர்கள் கொடுக்கக்கூடிய பதவி இங்க கிடையாது. தலைவர், செயலாளர், பொருளாளர், கௌரவ அரசு எதுவுமே இங்க இல்லை. ஆனா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதவியை, உயர்ந்த பதவியை தந்திருக்கு. நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாங்கிறத முதல்ல மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஹலீஃபாங்கிறத முதல்ல மறந்துடும். ஹலீஃபானா யாரு? தமிழ்ல பிரதிநிதி அப்படின்னு சொல்லி நாம அர்த்தம் வைப்போம். பிரதிநிதினா தனக்கு முன்னால யார் இருக்கிறாங்களோ அவர்கள் செய்த வேலைய அப்படியே தானே எடுத்து செய்யறதுக்கு பேர் அரபியில ஹலீஃபான்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா யாரு? அபூபக்கர் சித்திக். அவங்க என்ன வேலையை விட்டுட்டு போனாங்களோ அதை செய்வாங்க. அவங்களுடைய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு, அவங்களுடைய ஹலீஃபா உஸ்மான், இப்படி வரிசையான செய்யறோம். ஹலீஃபான்னு சொல்லக்கூடிய காரணம், முன்னால இருக்கக்கூடியவங்க நமக்கு எதை வழிகாட்டிட்டு போனாங்களோ, முன்னால இருக்கக்கூடியவங்க எந்த வேலையை செஞ்சாங்களோ அதை நாம சரியான முறையில செஞ்சோம்னு சொன்னா நமக்கு பேரு ஹலீஃபா. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. யார் தன்னை என்ன செய்து கொண்டானோ, விளங்கிக் கொண்டானோ, தான் யார் என்பதை ஒருவன் புரிந்து கொண்டானோ அல்லாஹ்வை ஈஸியா விளங்கிடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல நாம யோசிக்க வேண்டியது, விளங்க வேண்டியது, நாம யார், நீங்கள் யார். எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய சொந்த நேரத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் உட்கார்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, நாம் என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி பேசக்கூடிய நீங்கள் நீங்க யாருங்கிறது நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா ஈஸியா அவங்க பிடிச்சிடும். அப்படி யாருங்கிறது ஈஸியா விளங்கிக்கலாம். அல்லாஹ் சொல்றான், இன்னீ ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னால மலக்குமார்கள்ட்ட ஆலோசனை செஞ்சாங்க. நான் இந்த மாதிரி மனுஷமார்கள் படைக்கலான்னு இருக்கிறேன். மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு துஃப்ஸிது ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. கொலை செஞ்சுக்கிட்டு, ஃபசாது பண்ணிக்கிட்டு, நாசம் பண்ணிக்கிட்டு ஆயிரம் மனுஷ படைப்பியா நீ படைக்க போன்னு கேட்டாங்க மலக்குமார்கள். அடுத்து சொன்னாங்க, நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு. நாங்க என்ன செய்யறோம், நமக்கு ருக்கு செய்யணும், சஜ்தா செய்யணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. ஹதீஸ்ல ஒரு மலக்கு ஒரு தடவை தக்பீர் கட்டி நின்னா பல லட்சம் கோடி ஆண்டுகள் அப்படியே தக்பீர்ல நிற்பாங்க. அவங்க வேலையை இபாதத். சில மலக்காரர்கள் ருக்குல இருப்பாங்க, கடைசி வரைக்கும் ருக்குல இருப்பாங்க. சில பேர் சஜ்தால இருப்பாங்க, கடைசி வரைக்கும் சஜ்தா. இபாதத்து நாம செய்யறதை விட அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன, நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? அல்லாஹ் ஏன் ஹலீஃபாங்கிற வார்த்தையை நமக்கு பயன்படுத்தணும். ஹலீஃபான்னு சொன்னா மேல இருக்கிறவன் எதை நினைக்கிறானோ, எதை விட்டுட்டு போறானோ, எதை செய்யணும்னு நினைக்கிறானோ அதை கீழே இருக்கிறவன் செய்யறதுக்கு பேர் தான் ஹலீஃபா. அல்லாஹ்வுடைய ஹலீஃபான்னு சொல்றோம். இனிமையானவர்களே, இந்த இடத்துல யோசிக்கணும். அல்லாஹ் தஆலா ரஸாக், அவன் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், உணவளிக்கக்கூடியவன், உதவி செய்யக்கூடியவன், வழிகாட்டக்கூடியவன் என்கிற அல்லாஹ்வினுடைய தன்மைகளை நம்ம மூலமா அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், வெளியில கொண்டு வர்றதுனால நமக்கு ஹலீஃபாங்கிற பேர். நாம 4 பேர் உணவளிக்கிறதுக்காக வேண்டி தோன்றோம், 4 பேருக்கு உணவு கொடுக்கிறோம்னு சொன்னா இது என்னது, அல்லாஹ்வுடைய வேலையை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் நேரில் என்ன செய்ய மாட்டான், ஊட்டி விட மாட்டான். நேரில் அல்லாஹ் தஆலா உணவு பொருட்களை வழங்குறது இல்லை.
தன்னுடைய கலீஃபாவின் மூலமாக இந்த உலகத்தை அல்லாஹ் தான் என்ன செய்யணும், நடத்திக்கிட்டு. இப்ப நீங்க யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கலீஃபா. முதல்ல நான் யாரு அப்படிங்கறத விளக்கணும். நாம சாதாரண ஒரு செருப்பு கடை வச்சிருக்கிறோம், சாதாரண ஒரு குடம் வச்சிருக்கிறோம், ஒரு டெய்லரா இருக்கிறோம் அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி என் ரப்பி என்ன தேர்ந்தெடுத்திருக்கான் இந்த வேலை. ஹிலாஃபத்தினுடைய வேலைக்கு என் ரப்பி என்ன செஞ்சிருக்கான், தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோடு இந்த வேலையை நாம் என்ன செய்யணும். விவாதத்து வேணும்னு அல்லாஹ் விவாதத்துக்காக வேண்டிதான் நம்மளை படைச்சா இருந்தாலும் கூட விவாதத்தை தாண்டிய விஷயங்கள், விவாதத்தை தாண்டிய விஷயம். அனசரதி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யார் சொல்லலாம், நான் ஒரு ரொட்டி சதகா செய்வது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஒரு ஏழைக்கு உணவு ஒரே ஒரு ரொட்டியை கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த ஒரு 100 ரக்காத்து தொழுவது பிடிக்குமான்னு கேட்டோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கோம், 100 ரக்காத் தொழுதா பிடிக்கும் எனக்கு. இபாதத் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல 100 ரக்காத்து தொழுவதை விட ஒரு காய்ந்த ரொட்டி துண்டை ஒரு பசித்தவனுக்கு கொடுப்பது சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல இபாதத்தை விட ரசூலுல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அடுத்தவர்களுக்கு உதவுறது. பசிங்கிறது பொதுவான விஷயம். நபிமார்களுக்கும் பசி இருந்துச்சு, மிருகங்களுக்கும் பசி இருக்கு, முஸ்லீமுக்கும் பசி. ஒரு பொதுவான விஷயத்திற்கு நாம இவ்வளவு தூரம் பாடுபடுறோம், அவங்களுக்கு வழிகாட்டுறோம், அவங்களுடைய பசியை திருக்கிறோம் என்று சொன்னால் ரப்பினுடைய வேலையை நாம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல அனசரதியல்லா நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ் இது. அதுல ஒரு இடத்துல அனசரதியல்லா கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு விதவை பெண்ணுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் உதவி செய்வது உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது ஒரு 10,000 ரக்காத்து தொழுவது உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ 40,000 ரக்காத்து தொழுவதை வரைக்கும் ஒரு விதவை பெண்ணுக்கு என்ன செய்வது, உதவி செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையானவர், இவர் கேட்டது 10,000 ரக்காத். ரசூலுல்லாஹ் கூடுதலா சொல்றாங்க, 40,000 ரக்காத்து தொழுவதை வரைக்கும் ஒரு ஏழையான பெண்ணுக்கு, ஒரு விதவை பெண்ணுக்கு நீ ஒரு உதவி செய்யறேன்னா அதுதான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பதவின்னு சொன்னாங்க. அருமையானவர்கள், நாம செய்யக்கூடிய காரியம் நமக்காக ஏதோ நன்மை எதிர்பார்க்கிறது, ரப்பினுடைய முகத்திற்காக வேண்டி, அவனுடைய விருந்தத்துக்காக வேண்டி வேலையை நாம் என்ன செஞ்சோம். அதனால எதை செஞ்சாலும் சடையில்லாமல் ஒரு விஷயத்தை நல்லா விளைவிக்கணும். நாம ஒவ்வொரு உதவியை முன்னால பேசின தெளிவா சொன்னாங்க, கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் நாம தூண்டுறமா இல்லையா, அது அல்லாஹ்விடத்தில் பெரிய அந்தஸ்தை வாங்கி தருவோம், மிகப்பெரிய அந்தஸ்தை. சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலகட்டத்தில் மதீனாவில் கடுமையான பஞ்சம், சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை. நிறைய சஹாபாக்கள் தங்களுடைய உடுத்தி இருந்த ஆடையை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டாங்க, சாப்பிட வழி இல்லை. வித்து அதையும் 1-2 நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. உடுத்துவதற்கு கூட இல்லை, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, குடிக்கிறதுக்கு வழி இல்லை. ரொம்ப சிரமப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க காது கேட்கணும்னு நாங்க எந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் செலவு பண்ணி அதல்லாத வெளியூர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் மதீனாவுக்கு சுற்றுப்புறத்தில் வெளி மாநிலத்தில் வெளி இடங்களில் இருக்கக்கூடிய சில சஹாபாக்களை திரட்டி இந்த மாதிரி மதீனாவில் கடுமையான பஞ்சம், அதனால அவங்களால முடிஞ்ச உதவி செய்யணும் தூண்டி விடுறாங்க. யார்? உஸ்மான் ரலியல்லாஹு தூண்டி விடுறாங்க. அதாவது அவங்ககிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருந்துச்சு, அதையும் செலவு செஞ்சுட்டாங்க. அது போக அங்க இருக்க சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஒட்டகத்தில் என்ன செய்யறாங்க, அனுப்பிவிடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு அனுப்பிவிடுறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப சிரமத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் ஒரு பெரிய விலாயத்தில் உள்ளவங்க, இறைநேசர், சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, யாரும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சூரியன் மறைவதற்குள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏதாவது உதவியை செய்வான், எதிர்பார்த்து இருப்போம், துஆ செய்வோம். அதே மாதிரி அந்த ஒட்டகங்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து இந்த எல்லா சஹாபாக்களுக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் ஓரளவு அமைதியாயிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னைக்கு ராத்திரி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தேன். அன்னைக்கு ராத்திரி ரசூலுல்லாஹ் நான் கனவுல பார்த்தேன். பெருமானா ஒரு சாம்பல் நிற ஒட்டகத்துல வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப நான் என்ன செஞ்சேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா கிட்ட போய் ரசூலுல்லாஹ் எங்க போல அவசரமா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸே நமக்கு விஷயம் தெரியாதா, உஸ்மான் அல்லாஹ்விடத்துல லாபகரமான ஒரு வியாபாரம் செய்திருக்கிறார். நல்லா கவனிக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு பொருளாதாரத்தை எல்லாம் தூக்கி கொடுத்திருந்தாங்கன்னா அது வேற விஷயம்.
தன்னிடம் ஏதோ இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சத்தை கொடுத்துட்டு இருந்த சகாபாக்கள் எல்லாம் முன்னதை கட்டிங்கனால என்ன பண்ண முடியும் கொடுப்பான். ஒவ்வொரு ஆளையும் தூண்டி சகாபாக்கிட்ட அங்கங்கே கொஞ்சம் வாங்கி சேமிச்சு ஒரு ஒரு முயற்சி எடுத்து என்ன செஞ்சாங்க, மதீனாவுடைய பசியை போக்குவதற்கு முயற்சி செஞ்சாங்களா இல்லையா? அந்த வியாபாரம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. அதனால உஸ்மானுக்கு ஊர்களை திருமணம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அந்த திருமணத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க வந்து பொருளாதாரத்தை செலவு பண்ணாங்க. ஏதோ இருந்த கொஞ்சத்தை கொடுத்துட்டாங்க, வியாபாரத்துக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு போன முதலீடை கொடுத்துட்டாங்க. அது இல்லாம அங்க இருந்த, ஏன்னா அன்னைக்கு அபூபக்கர் அவங்களுடைய காலத்துல வெளியில எல்லாம் பரவிருச்சு இஸ்லாமியர்களுக்கு மதீனாவுக்கு ஒரு பஞ்சத்தை தெரிஞ்சவங்க அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் படைத்த சகாபாக்கள் எல்லாம் வசூலிச்சு அவங்களை தூண்டி விட்டு மதீனாவுக்கு ஒரு நிலைமை, சாப்பிடுறது கூட வழி இல்லை, ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 4 ஒட்டகத்துல முடிச்ச வரைக்கும் பொருளாதாரத்தை ஏற்றி நெல்மணி அதை ஏற்றி கோதுமை எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு வந்து மதீனாவுக்கு விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்ச இந்த வியாபாரம் அல்லாஹ்விடத்தில் லாபகரமான வியாபாரம். அதுக்கு பக்கமா அல்லாஹ் என்ன செய்யலாம், ஊர்ல கட்டி வைக்கிறான். நான் அந்த கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். கல்யாண திருமணத்துக்கு அப்ப நாம கொடுக்கறதல்ல, 4 பேரை தூண்டி விட்டா அதற்கான நன்மை என்ன, சவால் என்ன அப்படிங்கிறதுல நாம் என்ன செய்வோம் புரிந்து கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த இடத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது கேட்டு வந்தா ரசூலுல்லாஹ் நடக்கிறது இல்லைன்னு சொன்னது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் கடன் வாங்கினாங்க ஹதீஸ் வந்தோ எல்லாமே தனக்காக ஒரு திருகம் கூட வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் கடன் வாங்க எல்லாமே வர்றவங்களுக்கு அபூ ஹுரைரா வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. சில பேர் சாப்பாட்டுக்கு வருவாங்க, சரி நீங்க இங்க வாங்க கொஞ்சம் பொறுப்படுத்துக்கோ. ஒரு சஹாபி வந்தார், யாரும் சொல்லலாம், அதாவது உன்னை என்ன இருக்குன்னு கேட்டாங்க. என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஏதாவது இருக்கும் வீட்டுல பாரு. அவர் என்ன செய்யறாரு, ஒரே பெட்ஷீட் இருந்துச்சு, கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்தார். ஒரு பெட்ஷீட், ஒரு சின்ன பானை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட இது யாரும் வாங்கிக்கலாம். ஒரு சஹாபி இருந்துச்சா, நான் 1 திரகத்துக்கு வாங்கிக்கிறேன், இன்னொருத்தர் இருந்துச்சு நான் 2 திரகத்துக்கு வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட கொடுத்தாங்க, இங்க வா மார்க்கெட்ல போய் ஒரு கோடாரி கொண்டு வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்தாங்க. கோடாரி அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையாலே அதை என்னது சரி பண்ணி மாட்டி சாமி கையில கொடுத்து போய் விறகு வெட்டிட்டு வாங்க. விறகு வெட்டிட்டு வந்தார். இந்த விறகு கொண்டு என்ன நீ மார்க்கெட்ல இருந்து போனாலே வித்தாரு, கொஞ்சம் பொருளாதாரம் கிடைச்சது, உன் குடும்பத்தை காப்பாத்து. அதற்கு பிறகு அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் இந்த யாசனை கேட்கிறீங்கிறது வரலாறு. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா வழிகாட்டணும். ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மகிட்ட ஒண்ணும் இல்லையே, முயற்சி பண்றேன் அப்புறமான சொல்ல அதற்கான வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார். சேவை குழுவில் இங்க இருந்து பேசுறவங்க எல்லாருடைய வார்த்தையும் அதுதான், கொடுப்பதற்கு நம்மகிட்ட ஃபண்ட் இல்லை, பெரிய பொருளாதாரம் இல்லை, ஆனா நாம என்ன செய்யறோம், 4 பேர் ஃபண்ட் இருக்கிறவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கிறவங்கள பார்த்து என்ன செய்யணும், கைகூட்டி கொண்டு கொடுக்கும். இந்த இவங்களுக்கு கொடுங்க, நீங்க அவங்கள்ட்ட போங்க, வழிகாட்டி விடுற மாதிரி. அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்தில் இதனுடைய சவாபு கூலியை நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுக்கு நேரம் இல்லை. நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நம்ம சொல்லியிருந்ததுனால நான் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தேன் சொல்றதுக்கு. கிதாபுகள் நிறைய விஷயங்கள் சர்வசாதாரணமாக ஒரு முஃமினுக்கு அல்லது ஒரு மாற்று மதத்தவனுக்கு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதல், ஒரு சின்ன உதவி செய்யறதுனால ரப்ப எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுறான், அவனுக்கான கூலி என்ன அப்படிங்கிறது ஹதீஸில் நீண்ட பட்டியல். சில ஹதீஸ்ல எழுதுறாங்க, பொருளாதாரம் இல்லாத ஒரு ஏழை ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியாது அவனால, ஆனா சில தூண்டுதல்கள் செய்யலாம். 4 பேர் ஏறி விட்டு இவருக்கு அதை கொடுங்கப்பா, இது கொடுங்கப்பா இப்படின்னு செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்வுக்காக எந்த அளவுக்கு சவாபு கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு மறுமையில் நம்ம பிறந்தது முதற்கொண்டு வஃபாத்தான அளவுக்கு இந்த வேலையை செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்குமே, இன்னமும் இருந்த அந்தஸ்தை அடைந்திருக்கலாம் என்று அவன் என்ன செய்வான், ஏற்கப்படுவான் அப்படின்னு சொல்லி கிதாபுகள். அருமையானவர்கள், அல்லாஹ்வுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவருடைய வேலையை செய்வதற்கு கிலாஃபத்துடைய ஹலீஃபா என்கிற உயர்ந்த பதவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நீங்க இதுல இன்னமும் சுறுசுறுப்பாக, அதே நேரத்தில் ரொம்ப இஹ்லாஸோடு, வேற யாரையும் எதிர்பார்க்க, என் அப்புக்காக வேண்டும். 3 கூட்டம் இருக்கு. அமையிலிருந்து சவாபத்துக்கு நோக்கத்தீங்க உலக ஆதாயத்தை வேலை நினைச்சு இவன் வேலை செய்யறாங்க, அவனுக்கு நம்ம உலகத்தை கொடுத்துருவோம். அமையிலிருந்து சவாபத்தை நோக்கத்தீங்க, யாருக்கு சொர்க்கம் வேணும்னு நினைச்சு செய்யறாங்க அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவோம். ஆனா என்னுடைய ரிகா, என்னுடைய ரிதுவான், என்னுடைய பொருத்தம் என்ன நினைச்சு செஞ்சவனுக்கு மட்டும்தான் கொடுக்கும். சொல்ற வார்த்தை
நாம நினைச்சோம் சொர்க்கத்துக்கு போயிட்டா எல்லாம் கிடைச்சிடும். எல்லாம் கிடைக்கும், ரப்பு கிடைக்க மாட்டான். சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்கும், ரப்பு கிடைக்க மாட்டான். ரப்பு வேணும்னா அவனுக்காக வேண்டி மட்டுமே அமல் செய்யும். உலகத்துக்கு அமல் செய்யலாம், நாலு பேர் பார்க்கணும்னு அமல் செய்யலாம், அவனுக்கு அல்லாஹ் அதை கொடுத்துருவான். ஜன்னத்து வேணும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போவான். ஆனா யார் ரப்புக்காக வேண்டி அவன் பொறுத்து, அதனாலதான் நிறைய இறைநேசர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் என்ன பொருந்திக்கிட்டு என்ன நரகத்துல போட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன பொருந்திக்கிட்டு அவன் என் மேல சந்தோஷமாக இருக்கிற என்ன நரகத்துல போட்டாலும் நான் இருந்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன் அந்த வார்த்தை அப்படின்னா, ரப்பினுடைய பொருத்தம் தான் அங்கே கொண்டிருக்கேன், அதுதான் கிடைக்கணும். எனக்கு சொர்க்கம் தேவையில்லை, உலகம் தேவையில்லை, ரப்பு போதும். அல்லாஹ் தஆலா இதே விஷயத்தை இன்னொரு இடத்துல சொல்றான், உமையிடு சவாபல்லாஹத்தில் உத்தீனா, யாரு உலகத்தை நாங்கள் கேட்கிறார்களோ உலகத்தையும் கொடுப்போம், ஆசிரத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்தையும் கொடுப்போம், ஆசிரத்தையும் கொடுப்பேன். உலகத்தையும் கொடுப்பேன், ஆசிரத்தையும் கொடுப்பேன். அதனால நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் சரி, நம்மளால முடிஞ்ச வரை நாம் இதில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கிற, நீங்க உங்களுடைய நேரத்தை தான் நீங்க செலவு பண்றீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை தான் தேவைப்பட்டால் நீங்கள் செலவு செய்கிறீர்கள். இது எல்லாமே ரப்புக்காக செய்ய. ஏன்னா இங்க எம்எஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன், அங்க எந்த விதமான இந்த மாதிரி ஒரு நன்மையான காரியம் செஞ்சிருக்கோங்கிற விஷயத்தை அம்மாவின் நேமத்தில் வந்து அல்லாஹ் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்கிறத வெளியில எத்தி வைக்கிறாங்க, சொல்லணுங்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்த நேமத்தை வெளியில சொல்லுங்கிறாங்க. அந்த அடிப்படையில் சொல்றாங்க. எப்படி அங்க யாரும் நிறுத்தப்படல, அங்க யாருக்கும் எந்த பதவியோ அல்லது புகழாரோ எதுவுமே இல்லை, வெறும் அந்த உதவி அதை மட்டும் அவங்க முன்னெடுத்து செய்யறாங்க. நம்மளுடைய எண்ணமும் அது மட்டும்தான். நான் வேலை செய்யறேன், நான் புதிய திருப்திக்காக, அதனுடைய கூலிங்கிறது நான் ரப்ப சந்திக்கும் போதுதான் நமக்கு தெரியும், சொர்க்கத்துக்கு போதா தெரியாது. ஹதீஸ்ல படிச்சிருப்பீங்க, நியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா திரையை விளக்குவான். திரையை விளக்குவது என்பது எல்லாத்துக்கும் அல்ல, ஒரு நீண்ட விஷயம். நான் வந்து சுருக்கமா பேச வேண்டிய கட்டாயம். எல்லாத்துக்கும் தான் திரையை விளக்கிற மாட்டோம். யாரும் ரப்புக்காக வேண்டி மட்டும் செய்தார்கள், சொர்க்கத்தை கூட நடக்கூடாது, சொர்க்க வேணும்னு செய்யக்கூடாது. எனக்கு ரப்பு வேணும்னு யார் செய்யறாங்களோ அவனுக்கு மட்டும்தான் நான் கிடைப்பேன். அல்லாஹ் சொல்றாங்க. அதனால நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க. ஹதீஸ்ல வந்ததெல்லாம் நம்மை ஆர்வப்படுத்துவதற்காக. ஊர்ல கட்டி வச்சான், ஒரு நன்மையான காரியத்தை தூண்டுறதுக்காக ஊர்ல கட்டி வச்சான் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நம்ம ஆர்வப்படுத்துறதுக்கு தான். சர்வசாதாரணமாக இதுக்கு எவ்வளவு பெரிய நன்மை அப்படின்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம், அவருடைய இருக்கா எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு இருக்குங்கிறத என்ன செய்யணும், யோசிக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தரப்படுகிற பொறுப்புகளை சந்தோஷமா செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொறுப்பெடுத்துமே செஞ்சாகணுமாங்கிறது செய்யாது. அதுல அல்லாஹ் தான் என்ன தருவான் தெரியுமா, இவரும் என்னது எம்எஸ்கேல ஒரு பொறுப்புதாரியா இருந்து நல்லா வேலை பார்த்தாருங்கிற புகழாரத்தை இந்த உலகத்துல கொடுத்துருவோம். நீங்க கண்ணட செய்வீங்க, உங்களுக்கு பின்னால் அவங்களை பத்தி 4 பேர் பேசுவாங்க, அது விஷயம் அல்ல. ரப்பு கிடைக்க மாட்டான், அல்லாஹ் கிடைக்க மாட்டான். அதனால நாம செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இது வந்து எம்எஸ்கே சொல்லிச்சு அதனால நான் செய்வேன், எம்எஸ்கே சொல்லிச்சு அதனால சிரமப்படுறேன், அப்படி இல்லை. என் ரப்ப என்ன தேர்ந்தெடுத்திருக்கான் அவனுடைய வேலைக்காக. உணவு கொடுப்பது ரப்பினுடைய வேலை, அவனுடைய கலீஃபாவை என்ன ஆக்கியிருக்கிறான், என்னை தேர்ந்தெடுத்திருக்கான், நான் சந்தோஷமா செய்வேன். முடிஞ்ச வரைக்கும் ஹத்தல் பொறுத்த வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். அவங்களை தூண்டுவேன்னு சொல்லி நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் நான் சத்தியம் என்று சொல்கிறேன். ஒஃபாத்தாகும் கண்ணடைக்கும் பொழுது ரப்ப பார்க்காம நீங்க என்ன செய்வாங்க, ஹதீஸினுடைய விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே என்னுடைய வார்த்தையில சொன்னாலும் எல்லாம் நபிமொழிகளுடைய கருத்து. ரப்ப பார்க்காம என்ன செய்ய முடியாது, நீங்க மூத்தா போக மாட்டோம். காரணம் என்னன்னா ரப்பினுடைய திருப்திக்காக வேண்டி மட்டுமே இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கிறீங்க. அதனால நிச்சயம் ரப்பினுடைய அவங்க தன்னை காட்டாம என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க வைக்க மாட்டாங்க. அதனால அவங்க கொடுக்கக்கூடிய எந்த பொறுப்பாக இருந்தாலும், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு தூரம் சேவைகள் செய்கிறீர்கள் அப்படிங்கிறத நான் கேட்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கு பொறாமையா இருக்கு. நம்மளால இதை வந்து ஒரு பெரிய ஈடுபாடு காட்ட முடியலையே அப்படின்ட்டு நான் சில நேரங்களில் நினைக்க வேண்டிய சூழல் இருக்கேன். அவ்வளவு பெரிய விஷயங்கள் நீங்க செய்வீங்க. அல்லாஹ் அதற்கு பெரிய ஒரு பிரதிபலனை உங்களுக்கு ஆசிரத்துல வச்சிருக்கிறான். அவனை பார்க்கும் பொழுதுதான் நீங்கள் திருப்திப்படுவீங்க. அவனை பார்க்கும் போதுதான் உங்களுக்கு நம்ம இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கான கூலி இருக்கிறது நீங்க வளர்வீங்க. அருமையானவர்கள், உலகத்திலே ரப்ப உங்களை கைவிட மாட்டான். நிச்சயம் ஹத்தல் மௌத் கடைசி நேரத்துல நீங்க யாருக்காக வேண்டி உழைத்தீர்களோ, நீங்க யாருக்காக வேலை பார்த்தீங்களோ அவங்களை காட்டாம அப்படின்னு செஞ்சிட மாட்டான், அவங்கள அவன் கைவிட்ட மாட்டான். அதனால எந்த வேலை செஞ்சாலும் சந்தோஷமா செய்யுங்க, சுறுசுறுப்பா. இனி இதுவரைக்கும் நாம எப்படி இருக்கோங்கிறது வேற, இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன செய்யுங்க, ரொம்ப உறுதியான முறையில் செய்யுங்க. அல்லாஹ் என்னுடைய எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்வாராக.
அல்லாஹ் தஆலா உங்களுடைய சேவைகளை கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா இனி வரக்கூடிய காலங்களில் இதைவிட மென்மேலும் இதை விரிவடைய செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.